ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. விவேகமும் நகைச்சுவை உணர்வும் உள்ள கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாசத்துல உங்க ராசிநாதன் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு வருவது லாப நோக்க சிந்தனை நிறைந்திருக்குங்க. லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆனா 2 9 தன பாக்கிய அதிபதி நீசம் பெற்று உங்க ராசியிலே வருவது சிறப்பு அல்ல. பேச்சில் கவனம் தேவை. வருமானம், வரக்கூடிய வருமானம் எல்லாம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட தூரமா அலைஞ்சு திரிஞ்சோம், பயணங்கள் அதிகமா செய்தோம், அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாசத்துல நீங்க யோகா செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ லைட்டா உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 7 சனி உங்க ராசியை பார்க்கறதுனால ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ சனி பகவான் வக்கரம் பெற்று விட்டார். வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடும் கொஞ்சம் நீங்கிரும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுரும். 7க்குரிய குரு பகவானே 11லிருந்து உச்சம் பெற்று 7ஆம் வீட்டையே வக்கரம் பெற்ற சனி பகவானையே பார்ப்பதனால கன்னிராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாசம் இருக்குங்க. ஆகஸ்ட் மாசத்துல தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 8ஆம் அதிபதி செவ்வாயே 10க்கு வராரு. ஸோ தொழில் விஷயத்திற்காக அலைச்சல், ஏகப்பட்ட அலைச்சல் அலைவீங்க. உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாசம் நீடிக்கும். ஆனால் கைக்கு தேவையான பணமும் வரும், லாபமும் வரும். அது செலவும் நீங்க பண்ணுவீங்க. கவனமா இருந்து செலவு பண்ணணும். கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவாரு. நீசம் பெற்ற சுக்கிரனை வக்கரம் பெற்ற சனி பார்க்கும் பொழுது சில கன்ஃபியூஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அனாவசிய செலவுகளையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நரம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு தான் யோகா செஞ்சுக்கணும், மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்சா ஆலய வழிபாட்டுக்காக கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களை வச்சிருக்கும். 4 5 6 ஆகிய 3 நாட்கள் சந்திராசிரமத்தை ஒட்டி வரும். அந்த 3 நாட்கள் கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிங்க, இறை வழிபாடு செஞ்சுக்கங்க. இதெல்லாம் உங்களை நீங்க பாதுகாத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். விரையாதிபதி சூரியன் லாபத்துல இருந்து விரைய வீட்டுக்கே வந்து கேதுவுடன் இணையும் பொழுது ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். தான தர்மங்கள் செய்யலாம் என்ற புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கு. நண்பர்களுக்குள் இருந்த செலசெலப்பெல்லாம் நீங்கி மாசத்தின் பிற்பகுதியில சில அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கு தசாபுத்தி சரியில்லாத கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா சுப செலவுகளையும் கொடுக்கும். இந்த மாசத்தின் பிற்பகுதியில புதன் பகவான் 2க்குரிய சாரத்திலேயே 12ல் போவாருங்க. ஸோ நல்ல ஒரு புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் நீங்க மீட் பண்ணலாம். உங்களுடைய தொழில் ரீதியா சில சுப செலவுகளையும் நீங்க செய்வதற்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாசம் கவனம் செலுத்துங்க. டிராவல் பண்ணும்போது கவனமா போங்க. 6ல் இருக்கக்கூடிய ராகு 3 8க்குரிய சாரத்திலேயே பயணம் செய்வார். போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு செயலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு தைரியமும் வீரமும் இருக்கும். துணிச்சலா செய்வீங்க. இருந்தாலும் வண்டி அப்படிங்கிற 4க்குரிய அந்த சனிபவன் வக்கரம் பெற்று 7ல் இருக்காங்க. டிராவல் பண்ணும்போது வண்டி எல்லாம் கொஞ்சம் கரெக்டான கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. ரொம்ப லாங் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீடெல்லாம் நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. வண்டி சர்வீஸ் பண்றதா இருந்தால் அதுவும் நல்ல சிறப்பான ஒரு நல்ல விஷயம் தாங்க. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, அலைச்சலும் அதிகம், சில சுப செலவுகளும், சில பேர்த்துக்கு மட்டும் அசுப செலவுகளும் உண்டு. மாசத்துல ஒரு 2 3 நாட்கள், முதல் வீக் மட்டும் சந்திராஷ்டம நாட்களை தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவே போகுங்க. நன்மைக்கு எதுவாகவே இந்த லாப குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வாரு. பயம் தேவையில்லை, முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து அடுத்தடுத்த மாசங்கள்ல உங்களுக்கு கிடைக்கதான் போகுது. வெற்றி மேல் வெற்றி பெறுவது உறுதி. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பகவானால கிடைக்கும். பயமே தேவையில்லை. துணிச்சலா இருங்க. ஆன்மீகத்தை வளர்த்துக்கீங்க. கொஞ்சம் யோகா மட்டும் இந்த மாசம் செய்ய முயற்சி பண்ணுங்க. அனைத்தும் நல்ல விதமாகவே உங்களுக்கு நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி உங்களுக்கே. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு ஆதரவு தருங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க.
வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.